என்ன வந்து அந்த அண்டர்மைன் பண்ணுறது, இந்த சீப் ஜோக்ஸ், தமிழ் ஜோக்ஸ் அடிக்கிற ஆக்களுடைய எல்லாம் கலக்கக்கூடாது, கலக்கக்கூடாது. இதுவரை எல்லாம் வந்து தெரியும் தானே, இதுவரை எல்லாம் வந்து ஒரு ஒரு இனங்கள் என்று சொல்லலாம், ஒரு இனங்கள். இந்த இனத்துகளோட வந்து கதைக்கக்கூடாது. கதைச்சா வந்து எந்த ரெப்புடேஷன் தான் கீழாகும். சரியா? சில சில நாயல் சில நாயல்னு சொல்கிற என்னென்னு சொல்கிறது, சிலதுகள் அப்படித்தான். சிலதுகள் வந்து வலசுகள், அதெல்லாம் வந்து வேறு ஒரு ஆளை வந்து ஒரு ஆளை வேறு ஒரு ஆளை ஃபைண்ட் அப் ஒரு குரூப்பாக ஒர்க் பண்ணுவாங்க. சரியா? சில பேர் உங்களை வந்து பிடிச்சி அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணி உங்களை வந்து என்ன சொல்கிறது, உங்களை வந்து அதுக்குள்ளேயே வந்து ஒரு பீச் மாதிரி வச்சுருக்க ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் அப்படித்தான். சரியா? அவங்கள வந்து பின்னால் உங்களுக்கு பின்னால் காய்ச்சி கொண்டு இருப்பாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி. இப்படி இப்படி பல பேரை காண்டுட்டுங்க. சரியா? இவங்களை பற்றியெல்லாம் காய்ச்சா வந்து என் ரெப்புடேஷன் தான் டவுன் ஆகும். சரியா? எனக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். சரியா? இவங்கள் வேறு வந்து சில வேலைசுகள் வந்து படித்தாக்கள்ண்டா வந்து அண்டர்மைன் பண்ணி அதுக்குள்ளே கீழே இழுக்கிறது. விளங்குச்சா? நல்லா படித்தால பிடிச்சா வந்து காய்ச்சி அதை கீழே டவுன் பண்ணுறது, டவுன் பண்ணி அப்படி ஏறி மேலே போகிறது. இதுவரை இல்லாமல் ஒரு சனியனுக்கு பிறந்தது எல்லாம் இப்படியெல்லாம் செய்யுங்கிறது. சரியா? நீங்கள் வந்து உங்களோட கிட்ஸோட கேர்ஃபுல்லாக இருங்கோ. இதுவரை இந்த சனியன் நாயில் வந்து கிட்ட அணைக்க விடக்கூடாது. சரியா? இப்போ என்னண்டா, இப்போ வந்து இப்படியான ஆக்களோட நான் காய்ச்சி இதண்டா இந்த ரெப்புடேஷன் தான் டவுன் ஆகும். நான் வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்து ரிலீஸ் ஆகி எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டேன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பொசிஷனுக்கு வந்த அப்புறம் இந்த லூசு இதுகளோட எல்லாம் காய்க்கக்கூடாது. இந்த காய்ச்சா வந்து பிரச்சனை. ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். அந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்ன சிஸ்டம் நான் சொல்ல போகிறது இல்லை. அந்த சிஸ்டத்தில் வந்து இதெல்லாம் வந்து குரங்கு கூட்டங்கள்னு சொல்லலாம். குரங்கு கூட்டங்கள் எனக்கு வந்து படித்தாக்களோட தான் கூட காய்க்க பிடிக்கும். எனக்கு வந்து இந்த ரீட்டார்டிட் பீப்புளோட காய்க்க வந்து எனக்கு பிடிக்காது. ரீட்டார்டிட் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஆக்சுவல் ரீட்டார்டிட் பீப்புள், ஐம் டாக்கிங் அபவுட் நான் புத்திசாலி, அந்த பெரிய கிளவர்ன்னு சொல்கிற புத்திசாலி தெய்வங்கள். அதில் வந்து மண்டப்பழுது, அதில் வந்து மண்டப்பழுது, அதில் வந்து ரீட்டார்டிட். சரியா? ரீட்டார்டிட் இதோடைய எல்லாம் இதோட பற்றி கதைக்கிறதே எனக்கு வந்து டவுன் கிரேடிங். என்ன சொல்லுங்க? இப்போ வந்து பாருங்க, நான் காலமாக 4 மணி நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன் யாருக்காச்சும் தெரியுமா? நான் தனியாக இருக்கிறேன். சில வேலை வந்து இப்படி தான் நைட் ஃபுல்லாக இருக்கிறது. நைட் ஃபுல்லாக இருந்து யோசிக்கிறது தான் என்ன நடக்குதுன்னு. இப்போ இதுவரை வந்து சும்மா லூஸு கதையால் கதைக்குங்க. நல்ல 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 டாபிக்ஸ் சூஸ் பண்ணி கதைக்காதுகள். நாய்க்குட்டம் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்தா வந்து ஒரு நாய்க்குட்டியை குலைக்கும். அது குலைச்ச உடனே வந்து அந்த நாய்க்குட்டி வந்து ஓடி போய் அது திருப்ப வந்து கொஞ்சம் குரூப்போட கேங்கப் பண்ணி வந்து அதுக்குள்ளே திருப்ப குலைக்க தொடங்கிடும். இதான் சிச்சுவேஷன். ஆக்களை வந்து நாம் வந்து பயப்படுத்தி வச்சிருக்கேன் இல்லை. ஏனண்டா வந்து சில நாயில் வந்து அதில் வந்து என்னென்னா வந்து கொஞ்சம் போய் வந்து அதில் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணால் தான் லைஃப்பில் வந்து லெசன் லேர்ன் பண்ணால் தான் வந்து வாழ்க்கையில் ப்ரோக்ரெஸ் பண்ணலாம், எல்லாரோடையும் நல்லம்மா இருக்கலாம். இந்த சனியன் நாயலோட வந்து இதாண்டேல காய்ச்சி வந்து வெள்ளையில் அது அப்போ வந்து அதுகளோட போய் காய்ச்சாலே வந்து உங்களுக்கும் சில பேருக்கு வந்து டவுன் கிரேடிங், எனக்கு எல்லாம் டவுன் கிரேடிங். அப்போ வந்து நான் இது சனியன் நாயலோட எல்லாம் காயக்கூடாது. காய்ச்சா வந்து இப்போ வந்து நான் நடு ரோட்டில் நிற்கணும். நடு ரோட்டில் நின்று என்ன செய்கிறது? எனிவேஸ்,
அஹ், கணக்கு கதைகள் இருக்குது. ஆனால் எனக்கு சொல்லுறதுக்கு எனக்கு வந்தது அது சொல்ல வந்தது நான் யோசிச்சு வந்தது வடிவா ஸ்டோரியாக உங்களுக்கு சொல்லணும். அப்படின்னா தான் உங்களுக்கு விளங்கும். அது ஆக்கள்கிட்ட பேர்வல் யூஸ் பண்ண வந்து சொல்லணும் விளங்குஞ்சா. அப்போ வந்து இதுக்கு எல்லாமே எனக்கு டைம் இல்லை. எல்லாத்துக்கும் டைமை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த டிக்டாக் கண்டுபிடிச்சாங்க. டிக்டாக் ம் 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 இப்போதான் நிறம் பட்டிட்டு நிற்கிறேன். எனிவேஸ் இந்த சில சில யூனோ சில அந்த லோ லோ ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறது அவையோட வந்து ஒரு மாதிரி தான் காய்க்கணும். நானும் வந்து ஒரு நார்மல் ஒர்க்கராக தான் இதுக்கு ஆசைப்படுறது. ஆனால் வந்து ஒர்க்கில் வந்து இந்த நாயில் வந்து சும்மா வந்து காய்ச்சி மென்டல் ஆக்கி விட்றேன். என்ன சொல்ல போகிறேன்னுடா சில ஒர்க்கர்ஸ் அதாவது வந்து ஒர்க்கர்ஸ் வந்து அந்த லெவல் ஒரு லெவலில் இருக்கணும். அப்படியான ஆக்களோடு தான் காய்க்கணும். இப்போ இப்போ வந்து நான் நார்மல் வெள்ளைக்காரனுக்கு வந்து ஒரு வேலையில் போனேன்டா அவன்கிட்ட ஒர்க் என்னென்னு தெரியும், எனக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமெண்டா அவனுக்கு நார்மலாக தெரியும். சரியா? இந்த குவாலிட்டி எல்லாம் வந்து ஈக்குவாலிட்டி எல்லாம் வந்து இஸ் ரபிஷ் டோக். சரியா? தேர் இஸ் நத்திங் லைக் தட். பிரபாகரன் சொன்னது வந்து எல்லாரும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். தேர் இஸ் நத்திங் லைக் தட். அது வந்து ஒரு டிசிப்ளின். சரியா? எந்தெந்த ஆக்களுக்கு வந்து எப்படி ரெஸ்பெக்ட். வெள்ளைக்காரன் வந்து சில வெள்ளைக்காரன் வந்து என்னோட காய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஷாயாக இருப்பாங்க. ஏனென்றா வந்து அப்படி அவங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்றா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஷாயாக இருக்கிறவன் வந்து அவங்களுக்கு வந்து இப்படியான செட்டப் ஆளுண்டு அந்த ஆக்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஆக்கள் வந்து திங்க் பண்ணும். சில பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபோர்டாக வந்து காய்ப்பாங்க நார்மலாக ஜோக் அடிச்சு. நானும் அன்றைக்கு வந்து லைப்ரரியில் நின்றுறேன். சும்மா வந்து வெள்ளைக்காரன் யூ ஆர் ஒயிட் மேன் யூ ஷுட் விசிட் ஸ்ரீலங்கா தே வில் கிவ் யூ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். சிரிக்க தொடங்கிட்டான் வெள்ளைக்காரன். சொல்கிறதான் why are you doing this low mining jobs and shit, go and visit some countries and you get me and காய்க்கிறாரு. எனக்கு வந்து நான் வந்து டெஸ்கோவில் நின்றேன். நான் சென்ட்ரல் எடின்பிராக்கு நடந்து கொண்டு போனான். அதில் ஒரு சின்ன ஒரு டெஸ்கோ இருக்குது. அவள் வந்து டில்லியில் வந்தாள். வந்து அந்த ராயல் ஃபேமிலி ஆக்கள் காய்ப்பினம் இல்லை இங்கிலீஷ், அந்த இங்கிலீஷ் காய்ச்சாள். அப்படியான இங்கிலீஷ் ராயல் ஃபேமிலியே வந்து ஒரு மாதிரி இவள்கிட்ட இங்கிலீஷ் வந்து அப்படியான ஆக்களோட வந்து காய்ச்சி பழகணும். அப்போ அந்த ஆக்சன்ட் வரும். எனக்கு அந்த ஆக்சன்ட் வந்தோடனே எனக்கு வந்து சும்மா வந்து ஜோக்ஸ் மாதிரி அவன் ஆக்சனில் காய்க்கிறதுக்கு பிடிக்கும். அப்போ வந்து அப்படியான ஆக்களோட வந்து காய்ச்சி பழகினா தானே அவங்களோட ஆக்சென்ட் வந்து வரும். விளங்குஞ்சா? எனக்கு வந்து நார்மல் ஏஷியன் ஆக்சென்ட் தான் அந்த இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும். பட் சம்டைம்ஸ் நான் காப்பிளி பொடியல் மாதிரி காய்க்கிறது. பட் இட்ஸ் நாட் நைஸ் காப்பிளி பொடியல் மாதிரி காய்க்கிறது. பட் சும்மா ஜோக்ஸுக்கு காய்க்கிறது. பட் அவள்கிட்ட இங்கிலீஷ் வந்து அவள் சும்மா நார்மல் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாள். நான் யோசிச்சேன் என்ன நடக்குதுன்னு. இட்ஸ் லைக் போஸ்ட் இங்கிலீஷ். பட் இது வந்து லைக் யூனோ அந்த ராயல் ஃபேமிலி ஆக்கள் அந்த அப்படியான ஆக்கள் யூஸ் பண்ணுறான். சும்மா நார்மல் ஒர்க் டெஸ்கோவில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாள். ஐயோ என்னி கொஞ்சம் வயசு கூட தான் நமக்கு. நானும் சும்மா அந்த கொஸ்டின் கேட்டு கொண்டு இருந்தேன். எந்த ஐடியா இங்கே இது அது எப்படி அப்படின்னு காய்ச்சி கொண்டு இருந்தேன். எனிவேஸ் நீங்களும் யோசிச்சு பாருங்க என்னண்டு இப்படியான ஆக்களோட காய்ச்சிங்களா எனக்கு வந்தது இவையோட காய்க்கிறதுக்கு எனக்கு ஏலாது என் எனர்ஜியும் நான் வேஸ்ட் பண்ணணும் இந்த இப்படியான ஆக்களோட காய்க்கிறதுக்கு. உங்களை டவுன் பண்ணி போட்டு அவங்கள வந்து மேலே இருந்து கீழே வந்து கீழே இருக்கிறாங்களுக்கு கக்கூசு இருக்க பார்ப்பாங்க. இதான் உண்மை. நான் சொன்னேன் சரிதானே. முதல்ல நான் சொன்னேன் வந்து உங்களுக்கு வந்து அந்த மேல் ஜாதிக்காரர் வேண்டாட்டி எனக்கு வந்தது நீங்கள் எனக்கு வேண்டாம். ஐ டோன்ட் கேர். நீங்கள் வந்து கீழ் ஜாதிக்காரர் பட்டவர் நீங்கள் எல்லோரும் வந்து ஒற்றுமையாக கொஞ்சம் நல்ல 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 ஃபேமிலியாக இருங்கோ. எனக்கு வந்தது இந்த புல்ஷீட் எல்லாம் எனக்கு வேண்டாம் சொல்லி போட்டேன். சரியா?
ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்தியாவில் போனால் அந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் உங்களால் ஏன் ஃபாலோ பண்ண இல்லாமல் இருக்குது? குவாலிட்டி வேணுமா, இன்இக்வாலிட்டி வேணுமா? தேர் இஸ் நாட் எவ்ரி திங். There is nothing called equality. Equality doesn't exist. We just use it as a term. Okay? நீங்கள் வந்து வடிவ ஆராய்ச்சி பாருங்க. இப்போ கூட வந்து அப்படி தானே இருக்குது. World is run like this. Okay? World is run by 3 என்ன பேர்? அவன் பேர் என்ன? நல்ல பேர் ஒன்று இருக்குது. அட மறந்து கூட மச்சி. ஐயோ 3 வாட்ஸ் எ கூல்ட் மேன். மறந்து போனேன். நான் வரும்போது சொல்கிறேன். 3 என்ன பேர் அதுக்கு? 3 அதுக்கு ஏதோ பேர் ஒன்று இருக்கு, மறந்து போனேன். அது வந்து சும்மா ஜோக்ஸுக்காண்டி சொல்கிறது, அதை உண்மையாக நினைக்காதீங்க. பட் மறந்து போனேன் என்ன பேர். எல்லாரும் அதை பற்றி காய்க்கிறவங்கள வந்து ஸ்பெஷலி ஆங்கில வந்து காய்க்கிறவங்க. எனிவேஸ் அவங்கள ட்ரக்ஸ் அடிக்கிறவங்க தான் அதை பற்றி கூட காய்க்கிறவங்க. அவங்களுக்கு ட்ரக்ஸ் அவங்களுக்கு மண்டை போக அவங்களுக்கு வந்து அதில் வந்து மண்டை போகிறது. ஓகே, அதை பற்றி கேட்க வேண்டாம். அதுக்கு பேர் சாட்டான் இல்லை, அதுக்கு பேர் வேறு உண்டு, ஏதோ ஒரு பேர். ஓகே, நாங்கள் என்ன ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்ல சந்தோஷமாக இருங்கோ. நாங்கள் எல்லாரும் தமிழாக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். Be happy. Okay, be happy. Okay, don't worry. We are Tamil people living in a Tamil country. UK is a Tamil country, isn't it? Okay, yeah, I see you guys later. Okay, எனக்கு இந்த தமிழ் புல்ஷிட் எல்லாம் எனக்கு டூ மச் வேண்டாம். எனக்கு வந்து இந்த வெள்ளைக்கார கல்ச்சர், அவங்களோட கல்ச்சர், இங்கிலீஷ் எல்லாமே வந்து ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. வெரி ஆக்களும் இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஏன்னா உங்களோட புள்ளிகள் எல்லாம் வந்து தமிழில் படித்து தான் எல்லாம் வந்து அச்சீவ் பண்ண போயிடும், இங்கிலீஷ் இல்லாமல். என்ன சொல்கிறீங்க? தமிழும் இம்பார்ட்டன்ட் தான், பட் இங்கிலீஷ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் சொசைட்டியில் வந்து இன்டிகிரேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் காட்டணும் வெள்ளைக்காரருக்கு. அப்படி என்ன தான் அவங்களும் கொஞ்சம் நம்புவாங்க. ஓகே, சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் தான் உங்களோட சூப்பர் ஸ்டார் செந்தூரன் வேலுப்பிள்ளை. I am enemy with Rajinikanth. Okay, see you later. Okay, bye.